குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான குட் ஈவினிங் பா. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி 12th ஸ்டாண்டர்டுக்கான ஹிஸ்ட்ரி பப்ளிக் எக்ஸாம் ஒரிஜினல் மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸையும் வரலாறை பற்றி பார்க்க போகிறோம். கதையாக அடிச்சு விடுங்க, அவ்வளோதான், சிம்பிளாக சொல்கிறேன். 22ஆம் தேதி மார்ச் 22 நமக்கு ஹிஸ்ட்ரி வந்து பப்ளிக் ஸ்டார்ட் ஆகுது. 12th ஸ்டாண்டர்டுக்கு 90 மார்க்குக்கு, ஓகேங்களா? டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 90 மார்க் வந்து இருக்குது. நீங்கள் பாருங்கள், இப்போ கார்னரில் மொத்த மதிப்பெண்கள் மேக்ஸிமம் மார்க்ஸ் 90 மதிப்பெண்கள் வந்து இருக்கு. இந்த 90 மதிப்பெண்ல 25 மதிப்பெண் எடுத்தாலே போதுமானது, நம்ம பாஸ் ஆயிடலாம். குறிப்பா கடந்த காலங்களில் அதற்கு லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸாவே வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஈஸியாக கேட்டாங்க. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சில பேருக்கு ஹிஸ்ட்ரி ரொம்ப கஷ்டமாக இருக்கலாம். காரணம் என்னென்னா கதையாக எழுதுறது. ஸோ அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய விவராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பார்ட் 1 பகுதி 1 குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆல் த கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஆப்ஷனில் எது கரெக்டோ அதை போட்டுட்டு ஏ அப்படின்னா ஏன்னு போட்டுட்டு பால கங்காதர திலகர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆப்ஷன் ஏ போட்டு எழுதுறோம். ஓகேங்களா? சும்மா ஏ மட்டும் போட்டு வந்துடக்கூடாது. இப்படி எல்லாமே ஃபஸ்ட்டு 20மே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி புக் பேக் மட்டும்தான் வரப்போகுது. ஸோ அதனால் வந்து நீங்கள் பெருசாக பேனிக் ஆக வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. 20மே புக் பேக் தாங்க, ஓகேங்களா? ஸோ அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. அடுத்ததாக வாங்க, இது வந்து இந்த 20 1 மார்க்கு எங்கே ப்ரோ இருக்குது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்முடைய டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் 1 மார்க்கு ஒரு 70 1 மார்க் டு 100 1 மார்க் இருக்குது இம்பார்ட்டண்ட்டானது. அதுக்கப்புறமா 2 மார்க் ஒரு 60 2 மார்க், 3 மார்க் ஒரு 40 3 மார்க், 5 மார்க் ஒரு 15 5 மார்க் படித்தாலே ஏறத்தாழ 50 மார்க் அசால்ட்டாக எடுத்துடலாம். 50 முதல் 70 மார்க் அசால்ட்டாக எடுத்துடலாம். இப்போ நெக்ஸ்ட் பார்ட் 2 பகுதி 2 பாருங்க. ஏதேனும் 7 வினாக்களுக்கு விடையளிக்க, வினா எண் 30க்கு கட்டாயமாக விடையளிக்க. ஆன்சர் எனி 7 கொஸ்டின்ஸ். கொஸ்டின் நம்பர் 20 இஸ் கம்பல்சரி. 21 பாருங்க, தேசியம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 22 தொடக்க கால முக்கிய தேசியவாதிகளை கண்டறிக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 23 கேப்டன் மோகன் சிங் எவ்வாறு இந்திய ராணுவத்தை ஏற்படுத்தினார். கேப்டன்னா இங்கே நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த கேப்டன் கிடையாதுங்க, ஓகேங்களா? ஹிஸ்ட்ரியில் வரது. அடுத்தது அது எல்லாமே இந்த 2 மார்க்ஸ் எல்லாமே 2 2 2 2 பாயிண்ட்ஸ் எழுதுனீங்கனாலே போதும். அடுத்தது 24 ஜேபிபி குழு பரிந்துரைகளின் முக்கியத்துவம் என்ன. ஜேபிபி கமிட்மெண்ட்ஸுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க. 25 நாடு விடுதலை அடைந்த போது இந்திய பொருளாதாரத்தின் நிலைகள் குறித்து எழுதுக. எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம இந்தியா கண்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீடம் வாங்கினதுக்கு அப்புறம். அடுத்தது 26 பாருங்க, பாஸ்டன் படுகொலை பற்றி நீங்கள் அறிந்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது 27 பண்டைய ஆட்சி முறையின் 3 எஸ்டேட்டுகளை விவாதிக்க அப்படின்னு சொல்லிட்டும் கேட்டிருக்கிறாங்க. 28 அமெரிக்கா சோவியத் யூனியன் ஆகியவற்றின் உளவு நிறுவனங்களை குறிப்பிடுக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 29 பனிப்போர் காலகட்டத்தை சேர்ந்த மறைமுக போர்களுக்கு எடுத்துக்காட்டுகள் தருக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. 30வது வந்து பாருங்க, பசுமை புரட்சி என்றால் என்ன. நம்ம ஓனாவே எழுதலாம், குறிப்பாக வந்து கம்பல்சரி கொஸ்டினும் கூட. 13 அதாவது வாட் டு யூ மீன் பை கிரீன் ரிவால்யூவேஷன் அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ இது முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம பார்ட் 3க்கு போயிடுறோம். பகுதி 3 பகுதி 3ல் எவையேனும் இதிலும் 7 வினாக்களுக்கு விடையளிக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இந்த 7 வினாக்களில் வந்து பார்த்திங்கன்னா வினா எண் 40, அதாவது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் எனி 7 கொஸ்டின்ஸ். கொஸ்டின் நம்பர் 40 இஸ் கம்பல்சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. 31 பாருங்க, வஉசி சிதம்பரத்தின் சுதேசி இயக்க முறைகள் வந்து குறித்து எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. அடுத்ததாக வந்து பாருங்க, தென்னிந்தியாவில் தொழிற்சங்கங்களின் வளர்ச்சிக்காக சிங்கார வேலர் ஆற்றிய பங்களிப்பு குறித்து எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு 5 லைன் எழுதணுங்க, 5 to 10 லைன் எழுதலாம். அடுத்தது 34 பாருங்க, இந்திய தேசிய காங்கிரஸிலிருந்து சுபாஷ் சந்திர போஸ் நீக்கப்பட்டதற்கான காரணங்களை விளக்குக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. 34
பிரிவினையால் ஏற்பட்ட கடுமையான விளைவுகளை சுட்டி காட்டுக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. 35 லத்தீன் அமெரிக்கா விடுதலைக்கு சைமன் பொலிவரின் பங்களிப்பை சுருக்கமாக வரைக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததா 36 1789 ஆண்டு புரட்சிக்கு நீண்ட காலத்திற்கு முன்னதாகவே கருத்துக்களின் களத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு புரட்சி நடந்ததை பற்றி டெஃபினிஷன் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. 37 மெட்டர்னிக் சகாப்தத்தில் ஐரோப்பிய கூட்டு, அதாவது கான்செப்ட் ஆஃப் ஐரோப் எத்தகைய பங்காற்றியது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஸ்டின்ஸு, ரஷ்யாவில் 1905 நிகழ்ந்த புரட்சியின் காரணங்களையும் போக்கையும் ஆராய்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. 39 பாருங்க, சீனாவில் நிகழ்ந்த பாக்சர் கிளர்ச்சி பற்றிய குறிப்புகளை தருக அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. 40 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், சூயஸ் கால்வாய் சிக்கல் குறித்து சுருக்கமாக வரைக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ வரைக்குமே இது பிரச்சனையாகவே போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது இந்த சூயஸ் ப்ராப்ளம் அப்படின்றது. ஸோ இதை பற்றி ஓனாகவே எழுதி விடலாம். இதை முடிச்சிட்டிங்கன்னா லாஸ்ட் பார்ட் 4 பகுதி 4 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்க ஆன்சர் ஆல் த கொஸ்டின்ஸ் கம்பல்சரி அப்படின்றதுலாம் இதில் எதுவுமே கிடையாது. எல்லாமே பார்த்தீங்கன்னா எழுதணும். அந்த மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க. அதில் எந்தெந்த கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 41 ஏ பாருங்க, காங்கிரசுடைய தோற்றம் மற்றும் அகில இந்திய அளவில் மக்களை திரட்டும் தொடக்கமாக செயல்பட்ட விதத்தை எழுதுக. காங்கிரஸ் ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்துச்சு 50 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ எப்படி இருக்கு அதை எழுதணும். இப்போ வரைக்குமே எழுதுங்க, ஓகேங்களா. அடுத்ததா 41 ஏ எனக்கு பிடிக்கல ப்ரோ, பி எழுதலாம்னா எழுதலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய இயக்கத்தில் லால் பால் பால் ஆகிய மூவரின் பங்களிப்பை மதிப்பீடுக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ரெண்டுத்தில் எதனா ஒன்று தான் எழுதணும் சில குட்டீஸ். இப்போ 41 2 இருக்குன்னா அதில் ஒன்று தான் எழுதணும். அடுத்தது 42 மலபார் மாப்பிள்ளை கிளர்ச்சியின் காரணங்கள் மற்றும் துயர விளைவுகளை பற்றி விவாதிக்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுவும் நம்ம 2 pages மேக்சிமம் எழுத வேண்டும். அடுத்தது 42 பி, மாற்றத்தை விரும்புபவர்கள் மாற்றத்தை விரும்பாதவர்கள் வேறுபடுத்துக அப்படின்னு இது டிஃபரன்ஷியேட் பாக்ஸ் போட்டு 1 pages ஃபுல்லாக எழுதுங்க. இதில் ஒரு 10 பாயிண்ட்ஸ், அதில் ஒரு 10 பாயிண்ட்ஸ் எழுதுங்க. அடுத்தது 43 இந்து தேசியம், இஸ்லாமிய தேசியம் மற்றும் இந்திய தேசியம் ஆகியவை பார்த்தீங்கன்னா இந்திய பிரிவினைக்கு சம பங்காற்றியது எவ்வாறு, இப்போ நடக்கக்கூடிய ஓனாவே நீங்கள் எழுதலாம். குறிப்பாக அடுத்தது 43 பி, இந்திய விடுதலை இயக்க வரலாற்றில் கப்பற்படை கழகம் ஒரு சிறப்பான அத்தியாயம் என ஏன் கருதப்படுகிறதுன்னு கேட்டிருக்கிறாங்க. இந்த 43 நீங்கள் ஃபர்ஸ்ட் எழுதுறதே பெஸ்ட்டு. லாஸ்ட் 44 45 46 47 குறிப்பாக 44 பாருங்க, 2ஆம் உலகப் போரின் விதைகளை வெர்சைல்ஸ் ஒப்பந்தமே தூவியது என்பதை தகுந்த காரணத்தோடு விளக்குக. செகண்ட் வேர்ல்டு வார் நடக்கும்போது சில விதமான விஷயங்களை இந்த நாடு நல்லாவே இருக்கக்கூடாது அப்படின்னு இந்த நாட்டை நாங்கள் கைப்பற்ற முடியல, வெள்ளைக்காரங்க பண்ண வேலைகள் நிறைய இருக்குது, அதை பற்றி எழுதலாம். அது இல்லை அப்படின்னா 44 பி பாருங்க, இந்தியாவின் 5 ஆண்டு திட்டங்களை பற்றி கூறி அவற்றின் சாதனைகளை பற்றி எழுதுக. இப்போ மோடி கவர்மெண்ட் கொடுத்துட்டு இருக்க பிஎம் கிசான் அதை கூட நீங்கள் எழுதலாம், ஓகேங்களா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்தே பாரத் இதெல்லாம் கூட நீங்கள் எழுதலாம் ஓனாவே. அடுத்தது 45 ஃபர்ஸ்ட் ஏல சீர்திருத்த இயக்கத்தின் விளைவுகளை விவரிக்க. அது இல்லைனா ஒருங்கிணைந்த ஜெர்மனியின் உண்மையான வடிவமைப்பாளர் பிஸ்மார்க்கே என ஏன் சொல்லப்படுகிறது. இது ரெண்டுத்தில் எதனா எழுதலாம். அடுத்தது 46 வெர்சைல்ஸ் ஒப்பந்தம் ஜெர்மனியை பொறுத்த மட்டில் கடுமையானதாகவும் அவமானப்படுத்தக்கூடியதாகவும் தெரிந்தது. இதனுடைய ஆதார பின்புலத்தை எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க 46 ஏ. 46 பி, இந்திய வெளியுறவு கொள்கையின் அடிப்படை கோட்பாடுகள் யாவை? அணிசேரா இயக்கத்தில் ஆப்பிரிக்கா ஆசிய நாடுகளை இணைத்ததில் பிரதமர் நேரு அவர்களின் பங்கினை எழுதுக. எல்லாமே வரலாறு தாங்க. இது முடிச்சிட்டிங்கன்னா லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க 47 உலக வரைபடத்தில் மெகல்லன் சென்ற கடல்வெளி தடத்தை வரைந்து பின்வரும் இடங்களை குறிக்க. மெகல்லன் ஜலசந்தி, பிலிப்பைன்ஸ் தீவுகள், இது 2 கொடுத்துருக்குறாங்க, வரையணும். சும்மா பாயிண்ட் மட்டும் போட்டுறக்கூடாது. இது இல்லைன்னா
காலக்கோடு 1900 முதல் 1950 வரைக்கான காலக்கோடு வரைந்து காந்தியடிகளின் சகாப்தம் குறித்த ஏதேனும் 5 நிகழ்வுகளை எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 47 இருந்து 41 வரைக்கும், அதாவது 41 to 47ல் 5 டீட்டெயிலுமே அசால்ட்டாக எழுதலாம். இதுக்கு நான் நம்மளுடைய டெலகிராம்லேயே கொடுத்துருக்கேன். அடுத்ததாக 3 மார்க்கும் அதே சேம் தானுங்க. 31லேருந்து 40க்குள்ள ஈஸியாக 21 மார்க் எடுக்க அதையுமே கொடுத்துருக்கேன் நம்ம டெலகிராமில். அடுத்ததாக 21 to 30 வரைக்கும் எடுக்கக்கூடிய 2 மார்க் 14 மார்க் எடுக்கிறதுக்கு அதையுமே நம்ம டெலகிராம் குரூப்பில் நான் கொடுத்துருக்குறேன். ஸோ 1 மார்க் 2 மார்க் எல்லாமே பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ மறக்காமல் 22ஆம் தேதி நடைபெற போகின்ற வரலாறு, அதாவது ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா மறக்காமல் நம்முடைய சேனலோட தொடர்ந்து இணைந்துருங்க. இது போல் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சில குட்டீஸ். தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேருக்குமே பார்த்திங்கன்னா மெட்டீரியல்ஸ் இருக்குது. ஸோ கவலைப்படாதீங்க, 25 மார்க் எடுத்தாலே அசால்ட்டாக பாஸ் ஆகிடலாம். நன்றி, வணக்கம்.